ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்களை வாழ்த்துகிறோம். அருமையான கர்த்தரோட பிள்ளைகளே, இந்த நாளில் கூட இந்த காலை ஜெப தியானத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துவாராக. அவரே போதுமானவர். இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கல்வாரியின் அன்பினையே கண்டு விரைந்தோடி வந்தேன். கழுவும் தீரு இரத்தத்தால் ஆண்டவரே கழுவிடுமே. ஆண்டவரே இரத்தத்தால் எங்களை கழுவுங்கப்பா. ஒரு பரிசுத்த இரத்தம் இந்த நாள்ல கூட எங்களை கழுவி சுத்திகரிக்கட்டும். இந்த நாள் ஜெபத்தை ஆசீர்வதியும். பரிசுத்த ஆவியானவர் வருவீராக. நீர் இந்த ஜெபம் முழுவதும் நீர் நடத்தி கொடுக்க ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியோட வல்லமை இந்த நாள் முழுவதும் பிள்ளைகளுக்கு காணப்படட்டும்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென். நாம் கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். Praise the Lord. Hallelujah. Hallelujah. இந்த அதிகாலை நேரத்தை கொடுத்த தேவனுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நியூ கிரேஸ் டிவி மூலமாக உங்களை பார்ப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை துதித்து ஆராதித்து மகிழ்ந்து கொண்டாடுகிறோம். இந்த நாளிலும் கூட நம்ம இருக்கும் இடத்திலிருந்து ஒரு சின்ன ஜெபம் செய்துட்டு ஆண்டவரை துதித்து துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவனை ஆராதிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, பரிசுத்த ஆவியானவரே, எங்களோடு இந்த ஆளுகை செய்கின்ற தேவாதி தேவனே, இந்த நாளை எங்களை கொடுத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உம்மை போற்றி புகழ்ந்து பாட எங்களை வைப்பதற்காக கொடான கோடி நன்றி செலுத்துகிறோம்ப்பா. ஒரு நாளும் அதிசயமாக நடத்துகின்ற தேவாதி தேவனப்பா. நீங்கள் இந்த நேரத்தில் கூட இந்த நியூ கிரேஸ் டிவிலாம் பார்த்துக்கிற சகோதர சகோதரிகளையும் அவர் குடும்பங்களை ஆசீர்வதிக்கும்படி உங்கள் கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம். வல்லமையாக எடுத்து பயன்படுத்துங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமையில உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இருக்கும் இடத்திலிருந்து ஆண்டவனை துதித்து பாடி கொண்டாடும். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். தண்ணீரை இரத்தமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். வெறும் தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். செங்கடலை இரண்டாக பிளந்திட்டார் அதிசயம். புயல் காற்றையும் தம் வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம்.
வார்த்தையாலே அடக்கினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். குருடருக்கும் செவிடருக்கும் சுகம் தந்தார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். ஒரு சொல்லாலே மரித்தோரை எழுப்பினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். பாவியான என்னையுமே உயர்த்தினார் அதிசயம். பாவியான என்னையுமே உயர்த்தினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். ஏழையின் மீது நேசக்கரம் நீட்டினார் அதிசயம். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். ஆண்டவரே, அதிசயமாக எங்களை நடத்துகின்ற தேவனே, எங்களோடு இருந்து ஆளுகை செய்கின்ற தேவாதி தேவனப்பா, இந்த நாளும் கூட ஒவ்வொரு நாளும் எங்களோடு நீ வசிக்கிற ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நாளில் ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே, இந்த நீ கிரேஸ் டிவியில் பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு சகோதரர்களையும் கர்த்தா அவர்களோடு நீ அருகில் இருந்து அவர்களோடு நீ வசிக்கும்படி கர்த்தாவே உங்க கரங்களை நாங்கள் அவர்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீ வெள்ளமுள்ள தேவன் அப்படி செய்ய போவதற்காக கொடான கொடி நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதியும் கனம் மகிமையெல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு 20வது அதிகாரம் வசனங்கள் 29 தொடங்கி 34 வரை. அவர்கள் எரிகோவிலிருந்து புறப்பட்டு போகையில் திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது வழியருகே உட்கார்ந்திருந்த 2 குருடர் இயேசு அவ்வழியே வருகிறார் என்று கேள்விப்பட்டு, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாதிருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இரங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். இயேசு நின்று அவர்களை தம்மிடத்தில் அழைத்து, நான் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறீர்கள் என்றார். அதற்கு அவர்கள், ஆண்டவரே, எங்கள் கண்களை திறக்க வேண்டும் என்றார்கள். இயேசு மனதுருகி அவர்கள் கண்களை தொட்டார். உடனே அவர்கள் பார்வையடைந்து அவருக்கு பின் சென்றார்கள் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஜோஷ்வா மனோகரன் ஐயா நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவரை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களை சந்திப்பதிலே, இந்த நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த காலை தியானத்துக்கென்று நாம் வாசிக்கப்படுகிறதான தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மத்தேயு அது 20வது அதிகாரம். இந்த 20வது அதிகாரத்தை குறித்து நாம் கொஞ்சம் சற்று தியானிக்கும்படியாக இந்த கால வேளையில் நாம் கடந்து வந்திருக்கிறோம். நாம் இதை தியானிப்போம். அதற்கு முன்பதாக ஒரு சிறிய ஜெபத்தை செய்துவிட்டு
ஆண்டவர் நம்மோடு பேசும்படியாக, கர்த்தராகிய தேவன் நம் மத்தியிலே வெளிப்படும்படியாக இந்த நாட்களிலே நாம் ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போமா? எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல இயேசு சுவாமி, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தகப்பனே, உம்முடைய பரிசுத்த பாத தண்டையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. நீர் ஒருவரே மகிமையின் தேவனாகிய கர்த்தராகிய தேவன் தாமே நீர் மகிமைப்படும்படியாய் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த காலை நிகழ்ச்சியிலே, இந்த தியான வேளையிலே நீரே மகிமைப்படும். உம்முடைய பரிசுத்த நாம மகிமைப்படட்டும். அடியனை பயன்படுத்தும். என்னுடைய வாயின் வார்த்தைகள், இருதயத்தின் தியானங்கள் உமக்கு முன்பதாக அது பிரதியாய் இருக்கத்தக்கதாக கர்த்தராகிய தேவன் வழி நடத்தும். ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அருமையான இந்த வேத பகுதியை நாம் வாசிக்க இருக்கிறோம். இந்த மத்தேயு 20வது அதிகாரத்திலே ஒரு 4 நிகழ்ச்சிகளை இதில் நாம் பார்க்கிறதாக இருக்கிறது. எப்படி என்று சொல்லுவோமானால், ஆண்டவராகிய தேவன் பரலோக எஜமானவர் ஒரு திராட்சை தோட்டத்தை குறித்து அதில் பேசுகிறதாக பார்க்கிறோம். அதில் அந்த 20வது அதிகாரம் 1 to 16 வரையிலும் நாம் பார்ப்போம் என்று சொன்னால், அதில் அவர் தன்னுடைய திராட்சை தோட்டத்திலே வேலை செய்யும்படிக்காக ஆட்களை அழைக்கிறதாக, ஆட்களை ஏற்படுத்துகிறதாக நாம் பார்க்கிறோம். அதில் அநேகரை அழைக்கிறார். கிட்ட 3ஆம் மணி வேளையில், 9ஆம் மணி வேளையில், 11ஆம் மணி வேளையில் என்று அதை அழைக்கிறதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இது அநேக காரியங்களை வெளிப்பாடாக வேத வல்லுநர்கள் இதை அருமையாய் மொழிபெயர்த்திருக்கிறார்கள். இந்த மொழி இது உவமையாக சொல்லப்பட்டிருக்கிற காரியமாக இருந்தாலும் கர்த்தராகிய தேவன் இதில் அவர் மகிமைப்படுகிறார். இது பரலோக ராஜ்யத்தை குறித்தும் தன்னுடைய வேலை ஆட்களை குறித்தும் சொல்லப்படுகிறதான உவமையான காரியம். இதைத்தான் சங்கீத புத்தகம் 34வது அதிகாரத்திலே அருமையாய் அவர் சொல்லும் பொழுது, அவர் தன்னுடைய வாயை ஊமைகளால் திறப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிற வேத வசனத்தின்படியாக அந்த இடத்திலே அவர் ஓமைகளாக சொல்லுகிறார். இதை குறித்து வேத பண்டிதர்கள் நிறைய காரியங்களை வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனாலும் இந்த நாட்களிலே நாம் அதை வேதத்தை படித்து நாம் அதை தெரிந்து கொள்ளுவோம். சரி, பிற்பாடு அதில் இன்னொரு காரியங்கள் சொல்லப்படுகிறது. அவர் தன்னுடைய சிலுவையின் மரண பாடுகளை குறித்து அவர் சொல்லுகிறார். சிலுவையிலே தான் எப்படியாக அடிக்கப்பட போகிறார், எப்படி அவர் தன்னை பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் தன்னை ஒப்பு கொடுக்கப்படுவார், பிற்பாடு அவர் எப்படி 3ஆம் நாளிலே உயிர்த்தெழுவார், அவருடைய ராஜ்யம் எப்படியாக ஸ்தாபிக்கப்படும் என்பதை தன்னுடைய சீசர்களோடு அவர் கடந்து வரும்பொழுது இந்த வார்த்தைகளை சொல்லி சீசர்களை பலப்படுத்தி அவர்களுக்குள்ளாக தன்னுடைய காரியத்தை அவர் வெளிப்படுத்துகிறார். அப்பொழுது அந்த இடத்துல வெளிப்படுத்தும் பொழுது இது 2வதான காரியமாக காணப்படுகிறது. அவருடைய சிலுவையும் சிலுவை பாடுகளையும் அவருடைய மரணத்தையும் உயிர்த்தெழுதலையும் குறித்து இதை கேட்டுக்கொண்டுதான் அந்த 12 சீசர்களோடு வந்த ஒரு அருமையான அவர் சீசர்களுடைய ஒரு தாயார் 3வதான காரியங்கள் அதில் சொல்லப்படுகிறது. ஆண்டவரே, நீர் உண்மைதான், நீர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுகிறது உண்மைதான், உம்முடைய ராஜ்யம் ஸ்தாபிக்கப்படுகிறதும் உண்மைதான். ஆனாலும் என்னுடைய குமாரர்கள் உம்மோடு இருக்கும் பொழுது நீர் வலது பரிசத்திலே ஒருவனும் இடது பரிசத்திலே ஒருவனும் உட்காரும்படி நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவராகிய இயேசுவை கேட்கிறதாக அதிலே பார்க்கிறோம். இது எல்லாம் அந்த மத்தேயு 20வது அதிகாரத்திலே சொல்லப்படுகிறதான காரியங்கள். இதை நான் சுருக்கமாக உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். அதை நீங்கள் விரிவாக படிப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் இன்னும் உங்களுக்கு அதிக காரியங்களை உங்களுக்கு வெளிப்படுத்தி உங்களோடு பேசுவார், உங்களுக்கு வெளிப்படுத்தி காட்டுவார், இன்னும் வெளிப்படுத்தி அநேக ரகசியங்களை கற்றுக் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். இப்படியாக சகோதரர்களே, அந்த சகோதரி கேட்கிறதை பார்க்கிறோம். என்னுடைய பிள்ளைகள் இருக்கிறார்கள் 2 பேர். அவர்கள் உம்முடைய வலது பக்கத்திலே ஒருவனும் இடது பக்கத்திலே ஒருவனும் நம்முடைய ராஜ்யத்திலே வரும்பொழுது அமரும்படிக்கு நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி, ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருந்த சீசர்களுக்குள்ளாக ஒரு விதமான ஒரு எரிச்சல், அவர்களுக்குள்ளாக ஒரு கோபம் ஏற்பட்டதாக அந்த இடத்திலே காணப்படுகிறோம். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் அந்த இடத்திலே அழகான ஒரு பதிலை சொல்லுகிறார். நீங்கள் கேட்கிறது, நீர் கேட்கிறது என்னதென்று நீர் அறியாதபடிக்கு கேட்கிறார். இது என்னுடைய சித்தம் அல்ல. என்னுடைய வலது வருஷத்திலையும் இடது வருஷத்திலையும் உட்காருகிறதற்கான அதிகாரத்தை என் பிதாவாகிய தேவன் ஒருவரே அதை செய்ய வல்லவராயிருக்கிறார். இந்த அதிகாரம் எனக்கு கிடையாது. சிங்காசனத்திலே உட்காருகிறது மாத்திரம்தான் நான். ஆனாலும் என்னை ஆளுகிறவர் ஒருவர் இருக்கிறார், என் பிதாவாகிய தேவன். அவருடைய சித்தத்தை செய்யும்படிக்கே நான் இந்த பூமிக்கு கடந்து வந்திருக்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, நான் சிங்காசனத்திலே அமரும் பொழுதும் அவருடைய சித்தம் எதுவோ அதைத்தான் நான் செய்வேன். அப்பொழுது என்னுடைய வலது பரிசத்திலையும் இடது பரிசத்திலையும் யார் உட்கார்வார் என்பதை அவர்தான் அறிந்திருக்கிறார் என்பதை சொல்லுகிறதாகவும் நாம் பார்க்கிறோம். அடுத்தபடியாக சொல்லப்படுகிறதான ஒரு காரியம் அதில் ஆண்டவராகிய தேவன் அந்த எரிகோ
என்கிறதான ஒரு பட்டணத்தை விட்டு அவர் வெளியே வருகிற பொழுது அந்த இடத்துல 2 குருடர்கள் இருந்ததாக சொல்லப்படுகிறது. 2 குருடர்கள் அந்த இடத்துல இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவர்கள் தேவாதி தேவன் வருகிறதை கண்டு அவர்கள் சொல்லுகிறார்கள், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசுவை அவர்கள் அழைக்கிறதை பார்க்கிறோம் அந்த இடத்துல. இதைத்தான் இந்த நாட்களிலே நாம் தியானிக்கும்படியாக நாம் கடந்து வந்திருக்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளே. முழு வேதாகமத்திலையும் இந்த மத்தேயு 20வது அதிகாரத்தை நாம் இந்த கால வேளையிலே தியானிக்கும் பொழுது கர்த்தர் அநேக காரியங்களை வெளிப்படுத்தினாலும் இந்த நாட்களிலே வெளிப்படுத்தக்கூடியதான ஒரு காரியம் பர்த்திமேயு. அவனுடைய பெயர் பர்த்திமேயு என்று அறிவிக்கப்படுகிறது. ஆனால் இந்த இடத்துல மத்தேயு 20வது அதிகாரத்திலே ஆண்டவராய் அந்த இடத்துல அவன் கூப்பிடும் பொழுது அவனை குருடன் என்று 2 குருடர்கள் இருந்தார்கள் என்று தான் அந்த இடத்துல சொல்லப்படும். இதுவே நீங்கள் மார்க்கு 10வது அதிகாரத்திலே 46வது வசனத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்று சொன்னால் அதிலே அவனுடைய பெயர் தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அவனுடைய பெயர் பர்த்திமேயு என்று அதில் அழைக்கப்பட்டிருக்கு. அதோடு மாத்திரமல்ல, அவனுடைய தகப்பனாருடைய பெயரும் அதில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நாம் படிப்போமா அந்த வேத வசனத்தை ஒரு நிமிடம்? பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற போது திமேயுவின் மகனாகிய பர்த்திமேயு என்கிற ஒரு குருடன் வழியருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதில் தான் அவருடைய பெயர் சொல்லப்பட்டிருக்கிறது, திமேயு. திமேயு என்கிறதான அவருடைய மகன், பர்த்திமேயு அப்படிங்கிறதான குருடன். அதில் இந்த மத்தேயு 20வது அதிகாரத்திலே நாம் ஒரு நிமிடம் அதையும் நான் படித்து உங்களுக்கு காட்டுகிறேன், கவனித்து பாருங்கள். ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று கூப்பிட்டார்கள். அவர்கள் பேசாமல் இருக்கும்படி ஜனங்கள் அவர்களை அதட்டினார்கள். அவர்களோ, ஆண்டவரே, தாவீதின் குமாரனே, எங்களுக்கு இறங்கும் என்று அதிகமாய் கூப்பிட்டார்கள். ஹல்லேலூயா. இதில் சொல்லப்படுகிறதான காரியங்கள் ஆண்டவரே, தாவீதின் குமாரனே என்று இதில் அழைக்கிறதாக பார்க்கிறோம். இதில் அவருடைய பெயர் அறிவிக்கப்படவில்லை. ஆனால் மார்க்கு 10வது அதிகாரம் 46வது வசனத்திலே தான் அதில் பர்த்திமேயு, அவனுடைய பெயர் பர்த்திமேயு என்று அழைக்கப்படுகிறது, அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதில் அருமையாக அந்த இடத்தை விட்டு கடந்து வரும்பொழுது அவர் கூப்பிடுகிறார், தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடும் பொழுது ஜனங்கள் அவரை சத்தமிடாதபடிக்கு அதட்டுகிறதாக பார்க்கிறோம். அவர்கள் அதட்டுகிறதை அவர்கள் கவனிக்காதபடி அதிகமாய் சத்தமிடுகிறார்கள். ஹல்லேலூயா. தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிடுகிறதாக பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இதிலிருந்து தான் நாம் சில காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த நாட்களிலே அநேக பிள்ளைகள் தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி இந்த நாட்களிலே எப்படியாக காணப்படுகிறார்கள்? பர்த்திமேயு உலக பிரகாரமாக அவன் ஒருவேளை கண்கள் அவனுக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். இந்த நாட்களிலே நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே உலகத்திலே வாழும் பொழுது நமக்கு உலகத்திலே வாழுகிறோம், நம்மளுடைய தேவைகள் சந்திக்கப்படுது, உலக பிரகாரமான ஒரு கண்கள் நமக்கு இருக்கிறது. ஆனால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே இன்னொரு கண்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன? ஆவிக்குரிய கண்கள் என்று பரிசுத்தவான்கள் சொல்லுவார்கள். உண்மையும் அதுதான். ஆவிக்குரிய கண்கள், கிறிஸ்துவை நோக்கி பார்க்கிறதான ஒரு கண்கள், அறிவின் கண்கள், அப்படிப்பட்டதான தேவனை அறிந்து கொள்ளுகிறதான ஒரு கண்கள். இந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான கண்களை குறித்து தான் இந்த நாட்களிலே பார்க்க போகிறோம். வேதாகம் முழுவதிலும் கண்ணை குறித்து அதிகமாய் பேசப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, அதிலே பார்ப்போம் என்று சொன்னால், ஏவாள் கண்களினாலே இச்சைத்தால் இதன் மித்தமாக பாவம் அவளுக்குள் வந்தது என்று நாம் பார்க்கிறோம். ஏன் என்று கேட்டால், இச்சை முதலாக உருவாகிற இடமே கண்கள் தான் பிரதானமான நம்மளுடைய சரீரத்தினுடைய வாசலாய் காணப்படுகிறது. நாம் கண்களால் இச்சைக்கிறோம், இருதயத்திலே அதை நாம் பார்க்கிறோம். பிற்பாடு நம்மளுடைய சரீரமானது அதை செய்து நிறைவேற்றி விடுகிறதாக நாம் பார்க்கிறோம். இதுதான் கண்கள் நம்மளுடைய சரீரத்திலே மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு அவயவங்களாக, ஒரு அவயமாக, ஒரு உறுப்பாக அது செயல்படுகிறது. மிக முக்கியமான உறுப்பு அது கண்கள். கண் இல்லாவிட்டால் நம்மளுடைய வெளிச்சம் இல்லை. அதனால தான் மத்தேயு 6வது அதிகாரம் 22வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. பிரியமானவர்களே, கண்ணானது உன்னுடைய முழு சரீரத்திற்கும் அது எப்படி இருக்கிறது? நம்ம வெளிச்சமாய் இருக்கிறது என்று. நம்மளுடைய சரீரம் முழுவதுக்கும் கண்கள் வெளிச்சமாய் இருக்கிறது. அப்படிப்பட்ட கண்கள் இருளடைந்து விட்டால் நம்மளால் என்ன பண்ண முடியும்? எவ்வளவுதான் நம்மை சுற்றிலும் வெளிச்சம் இருந்தாலும் நம்மளால் என்ன பண்ண முடியாது?
முடியாது, அந்த வெளிச்சத்தை நம்மாலே பார்த்துக்க முடியாது, உணர முடியாது, எதுவுமே செய்ய முடியாது. அதனால தான் கண்ணானது பிரதானமான வெளிச்சம் உள்ளதாகவே இருக்க வேண்டும். எப்பொழுதும் நம்முடைய கண்கள் பரிசுத்தம் உள்ளதாக, எப்பொழுதும் தேவனை நோக்கி பார்க்கிறதாக. வேதாகமத்திலே அநேகருடைய கண்கள் இருந்தது, அநேகர் மனிதர்கள் இருந்தார்கள். இவருடைய கண்கள் எல்லாம் சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி பார்த்த கண்களாகவே இருந்தது. பர்த்திமேயு என்கிறதான ஒரு மனிதன் இருந்தால், அவன் மிகவும் குள்ளனாக இருந்தபடினாலே இயேசுவை என்னால் பார்க்க முடியாது, நான் ஒரு காட்டத்தி மரத்திலேயாவது ஏறி நான் அவரை பார்ப்பேன் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி பார்க்கக்கூடிய கண்கள் உடையவர்களாகவே காணப்பட்டார்கள். பிரியமானவர்களே, இந்த நாட்களிலும் கூட நாம் அப்படிப்பட்ட காரியங்களை இந்த நாட்களிலே நாம் ஒரு நிமிடம் சிந்திப்போம். நம்முடைய கண்கள் எப்படி இருக்கிறது? நம்முடைய கண்கள் எதை நோக்கி கொண்டிருக்கிறது? நம்முடைய கண்கள் எப்பொழுதும் யாரை நோக்கி இருக்கிறது? என்னுடைய கண்கள் எதை பார்த்து கொண்டிருக்கிறது? இந்த நாட்களிலே நம்முடைய கண்களுக்கு அதிக வேலை கொடுத்து கொண்டு தான் இருக்கிறோம், இரவும் பகலும். இந்த நாட்களிலே நம்மளுடைய செல்போன் மூலமாக, இன்டர்நெட் மூலமாக, டிவி மூலமாக, இன்னுமாய் கூட லேப்டாப், இப்படி அநேக காரியங்கள் இன்டர்நெட் மூலமாக, ஒரு வலையின் மூலமாக நம்மளுடைய கண்கள் எப்பொழுதுமே எப்படி இருக்கிறது? ஏதோ ஒரு காரியங்களை நோக்கி கொண்டு தான் இருக்கிறது, ஏதோ ஒரு பாவ காரியங்களை நோக்கி ஓடிக்கொண்டு தான் இருக்கிறது. இப்படிப்பட்ட காரியத்தினாலே நம்மளுடைய சரீரம் முழுவதும், கண்ணானது நம்மளுடைய சரீரத்துக்கு விளக்காக இருக்கிறது, வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. அப்போது நம்மளுடைய கண்கள் இப்படிப்பட்ட காரியங்களை செய்யும் பொழுது நம்முடைய முழு சரீரம் எப்படியாக இருக்கிறதாமா? இருளடைந்த வண்ணமாக காணப்படுகிறது. என்னத்தான் நம்மை சுற்றிலும் வெளிச்சம் பிரகாசித்தாலும் அந்த வெளிச்சம் நமக்குள்ளாக என்ன பண்ணப்படுகிறது இல்லை, உள் வாங்கப்படுகிறது இல்லை, உள்ளே செல்லுகிறது இல்லை, அதை நம்மால் காண முடிகிறது இல்லை. இதுதான் நம்மளுடைய வாழ்க்கையிலே நடக்கிறதாக பார்க்கிறோம். இந்த இடத்துல பர்த்திமேயு என்கிறதான ஒரு மனிதன், அவன் கண் தெரியாதவனாக காணப்பட்டான். அப்பொழுது ஆண்டவர் அவனை நோக்கி, நீ உனக்கு என்ன வேண்டும், நீ என்ன தேடுகிறாய், உனக்கு என்ன தேவை என்று ஆண்டவராகிய தேவன் கேட்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அந்த இடத்துல ஆண்டவர் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிறார் அந்த இடத்துல. அப்பொழுது அவன் என்ன கேட்டிருப்பான் என்று நினைக்கிறோம்? அதே வேத வசனம் சொல்லுகிறது, நான் பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். ஹல்லேலூயா, நான் பார்வையடைய வேண்டும் என்று விரும்புகிறதாக அந்த மனிதன் சொல்லுகிறான். நான் பார்வையடைய வேண்டும். நான் இது நாள் வரையிலும் என்னுடைய கண்கள் ஒருவேளை பாவத்தை நோக்கி இருக்கலாம், என்னை சுற்றி இருக்கிற வெளிச்சத்தை என்னால் காண முடியாமல் காணப்பட்டிருக்கிறது. நான் ஒருவேளை என்னை சுற்றி இருக்கிற எந்த காரியத்தையும் என்னால் காண முடியவில்லை, நான் இருளில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். ஆண்டவரே, என் கண்கள் தெளிவடைய, என் கண்கள் பார்க்கும்படி செய்யும் என்று சொல்லி அவன் விண்ணப்பிக்கிறதாக அந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த நாளிலே நம்மளும் அப்படியாக தேவனை நோக்கி, ஆண்டவரே என்னுடைய கண்களை திறந்தருளும் என்று சொல்லி நாம் வேதாகமத்தில் கேட்டிருக்கிறார். இவர்களெல்லாம் கண்ணு தெரியாதவர்கள் அல்ல, கண் தெரிகிறவர்களே கேட்டிருக்கிறார்கள். ஆனால் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது, பர்த்திமேயு ஒருவன் கண் தெரியாத, உலக பிரகாரமாக அவனுக்கு கண் தெரியாது. கண் தெரியாதனாலே தான் நான் பார்க்க வேண்டும், நீர் யார் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்று சொல்லி அந்த இடத்துல. அதனால தான் மார்க்கு நாம் படிக்கும் பொழுது 10வது அதிகாரத்தில் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்பதை அவன் கேள்விப்பட்டு அந்த இடத்திலே அவரை பார்க்கும்படியாக அவன் வருகிறதாக பார்க்கிறோம். அந்த இடத்திலே அவரை நோக்கி கூப்பிடுகிறதாக நாம் பார்க்கிறோம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று அவன் கேள்விப்படுகிறான். முதலாவது கேள்விப்படுகிறான். அவர் யார்? அவர் நசரேயனாகிய இயேசு என்பதை கேள்விப்படுகிறான். அவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்பதை அவன் தெளிவாய் அறிந்திருக்கிறான். வருகிறவர் ராஜகுலத்தை சேர்ந்தவர், தாவீது பெரிய சமஸ்தானத்துக்கு ராஜாவாய் இருந்தவர், தாவீதின் குமாரனுடைய, தாவீதின் வம்சத்திலே வந்த இவர் தாவீதின் குமாரன், இவர் ராஜவம்சத்தை சேர்ந்தவர், ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தர் என்பதை அவன் சரியாய் அறிந்திருக்கிறபடினாலே தான் தேவனுடைய பிள்ளைகளை அவன் சரியாய் கூப்பிடுகிறான். சரியாய் அறிந்து வைத்து, கண் தெரியாது, ஆனாலும் அவனுடைய கரெக்டான அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய சிந்தனை, அவனுடைய செயல்பாடுகள் எல்லாம் சரியாய் இருக்கிறதுனாலே அவன் சரியாய் தெரிந்து கொள்கிறான். வருகிறது தாவீதினுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதை அவன் சரியாய் அறிந்திருந்தபடியினாலே தான் அவன் கூப்பிடுகிறான். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி அவன் கூப்பிடுகிறதாக பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை, இந்த நாட்களிலே நம்முடைய கண்களும் அப்படியாக இருளடைந்து இருக்குமானால், இந்த நாட்களிலே நமக்கு கண் தெரிகிறது. நம்மளுடைய கண்கள் எப்படி இருளடைகிறது என்று சொன்னால், இதுதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன் அல்லவா, இப்படிப்பட்டதான பாவம் நமக்குள் பிரவேசிக்கும் பொழுது நம்மளுடைய கண்கள், அறிவின் கண்கள், ஆவிக்குரிய கண்கள் இருளடைந்து விடுகிறது. நாம் வேதத்தை கவனிப்பதில்லை, வார்த்தைகளை கவனிப்பதில்லை, வேதத்துக்கு நாம் இடம் கொடுப்பதில்லை. ஆண்டவர் என்னார் என்பது அறிய முடியாதபடிக்கு, தேவனுக்காக நாம் செயல்பட முடியாதபடிக்கு நாம் இருளடைந்தவர்களாக நாம் காணப்படுகிறோம். தேவனுடைய சமூகத்திலே கொடுப்போம். இப்படியாக இருளடைந்தவர்கள் வேதாகமத்திலே அநேகர்கள் உண்டு. இவர்களெல்லாம் கண் தெரியாதவர்கள் அல்ல, எல்லோரும் கண் தெரிந்தவர்கள். தாவீது கூட சொல்லுகிறார் 119
19வது சங்கீதம் 18வது வசனத்திலே, தேவனே உம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை பார்க்கும்படிக்கு நீர் என் கண்களை திறந்தருளும் என்று சொல்லி. அப்படி என்றால் தாவீது கண் தெரியாதவனா? தாவீதுக்கு கண் நன்றாக தெரியும். ஆனாலும் அவன் சொல்லுகிறான், என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் இன்னும் திறக்க வேண்டும், நான் தேவனை அறிய வேண்டும், தேவனை நான் சரியாய் தெரிந்து கொள்ள வேண்டும், அவரை நான் பார்க்க வேண்டும், அவரை நான் சரியாய் புரிந்து கொள்ள வேண்டும், தேவனோடு நான் நடக்க வேண்டும், அவருடைய சத்தத்தை நான் கேட்க வேண்டும், அவருடைய அசைவுகளை, அவருடைய பிரசன்னத்தை நான் உணர வேண்டும் என்பதுதான் தாவீதினுடைய விண்ணப்பமாக காணப்படுகிறது. இதுதான் தாவீதை சொல்கிறார். பாருங்கள், இதே போல பழைய ஏற்பாட்டு நாட்களிலே பார்ப்போம் என்று சொன்னால், லோத்து என்கிறதான ஒரு மனிதன் இருந்தான். ஆபிரகாமோடு இருந்த மனிதன், ஆபிரகாமோட இனத்தாரும் கூட அவன், ஆபிரகாமுடைய சகோதரன் என்று கூட சொல்லப்படுகிறது. இந்த மனிதன் ஒரு நாள் ஆபிரகாமை விட்டு பிரிந்து போகும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், உனக்கு எங்கே பிரியமோ நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நீ தெற்கே போனால் நான் வடக்கே போகிறேன், உனக்கு பிரியமான இடத்திற்கு நீ போ, நீ மந்தை பெருத்தவனும் ஜனங்கள் பெருத்தவனுமா இருக்கிறாய், அதனாலே உனக்கு தனியாக ஒரு இடம் தேவைத்தான், ஆனாலும் நீ போ என்று போகும் பொழுது, அப்பொழுது லோத்து தன் கண்களை அவன் ஏறெடுத்து பார்க்கும் பொழுது அவன் ஒரு இடத்தை பார்க்கிறான். அந்த இடத்தை பார்க்கும்போது அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவே காணப்படுகிறதாம், எகிப்தை போல இருக்கிறது என்று அவன் சொல்லுகிறதாக நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 13வது அதிகாரத்தில் இப்படியாக சொல்லப்படுகிறது. ஆதியாகமம் 13ஆம் அதிகாரத்தை நீங்கள் படிப்பீர்கள் என்றால், லோத்து அந்த இடத்துல செய்யப்படுகிறதான காரியங்கள் செய்ய. லோத்து அந்த இடத்தை தெரிந்து கொண்டு போனால் அந்த இடத்துல என்ன நடந்தது? ஜனங்கள் பாவத்திலே பெருகியிருந்த ஜனங்களாய் காணப்பட்ட ஒரு நாள் அவனுடைய தீர்ப்பு, நியாய தீர்ப்பு அந்த இடத்திலே வந்தது. லோத்து வாழ்ந்ததான அந்த சோதோம் கோமோரா பட்டணத்தை அவன் தனக்கென்று தெரிந்து கொண்டான். அந்த பட்டணம் பாவத்தினால் நிறைந்த ஒரு பட்டணமாகவே காணப்படுகிறான். அந்த பட்டணத்தை தனக்கென்று அவன் தெரிந்து கொள்கிறான். தெரிந்து கொள்ளும் பொழுது அவன் எப்படி அந்த பட்டணத்தை தெரிந்து கொள்கிறான் என்று பார்த்தால், அவன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான், அது தேவனுடைய தோட்டத்தை போல் இருக்கிறது என்று அவன் பார்க்கிறான். பிரியமானவர்களே, தேவனுடைய தோட்டம் எப்படி இருந்தது? ஏதேனை போல இருக்கிறது என்று அவன் தன்னுடைய உள்ளத்திலே அவன் புரிந்து கொள்ளுகிறான். புரிந்து கொண்டுதான் அந்த பட்டணத்துக்குள்ளாக போனான். கடைசியாக அந்த பட்டணம் கவிழ்க்கப்பட்டு போனது. தேவனுடைய நியாய தீர்ப்பு அந்த பட்டணத்தின் மேல் வந்தது. லோத்து நீதிமானாக இருந்தபடினாலே அவன் அந்த இடத்திலே காக்கப்பட்டான். அதோடு மாத்திரமல்ல, இன்னும் வேதாகமத்திலே நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்று சொன்னால் நியாயாதிபதிகளின் புத்தகம் ஒன்று இருக்கிறது. நியாயாதிபதிகளிலே அதிலேயும் 13ஆம் 14ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அதிலே சிம்சோன் என்றதான ஒரு மனிதன் இருந்தான். இவன் நசரேயனாக பிறந்தவன். எப்படி இயேசு ராஜா வருகிறவர் நசரேயனாய இயேசு என்று பர்த்திமேயு அறிந்து கொண்டானோ, அதே போல் அதிலே அந்த மனிதன், அந்த சிம்சோன் என்கிறதான ஒரு மனிதன், அவன் ஒரு நசரேயனாக, அவன் இஸ்ரவேல் ஜனங்களை ரட்சிக்கிறதற்காக அவன் பிறந்தவன். அதனால தான் அவன் நசரேயன் என்று அந்த இடத்திலே அறிவிக்கிறதாக நீங்கள் அந்த வேதாகமத்தை நீங்கள் அந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் 12வது அதிகாரத்திலிருந்து நீங்கள் 16வது அதிகாரம் வரைக்கும் படிப்பீர்கள் என்று சொன்னால், அந்த சிம்சோனுடைய வாழ்க்கையை குறித்து தெளிவாய் சொல்லப்படுகிறது. இந்த சிம்சோனுக்கு அவன் வாலிப நாட்கள் அடைந்த பொழுது அவனுக்கு திருமணம் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவனுடைய பெற்றோர்களிடத்திலே அவன் கேட்கிறான், எனக்கு திருமணம் செய்து கொள்ளுங்கள், நான் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன், நான் திம்னாத்திலே ஒரு பெண்ணை கண்டிருக்கிறேன், அவள் என் பார்வைக்கு பிரியமானவள் என்று சொல்லுகிறான். ஹல்லேலூயா. திம்னாத்திலே, எங்கே திம்னாத் இருக்கிறது என்று சொன்னால், பெலிஸ்தியர்கள் வாழுகிறதான ஒரு பட்டணம். பெலிஸ்தியர்கள் மத்தியிலே ஒரு பெண்ணை காண்கிறான். அவள் என் கண்ணுக்கு பிரியமாக இருக்கிறாள் என்று ஒரு எகிப்திய ஸ்திரீயை பார்த்து சொல்லுகிறான். அப்பொழுது அவர் பெற்றோர்கள் சொல்லுகிறார்கள், மகனே, நம்மளுடைய உறவினர்களை அநேக பிள்ளைகள் இருக்கும் பொழுது நீ எதற்காக இப்படியாக ஒரு பெண்ணை பார்த்து நீ திருமணம் செய்கிறாய்? இல்லை, அவள் என்னுடைய கண்ணுக்கு பிரியமானவள். ஹல்லேலூயா. என்னுடைய கண்ணுக்கு பிரியம் என்று சொல்லித்தான் இந்த நாட்களில் அநேக விதமான பாவத்திலே விழுந்து இந்த நாட்களிலே கிடக்கிறார். கடைசியாக சிம்சோனுடைய வாழ்க்கையை நீங்கள் பார்ப்பீர்கள் என்று சொன்னால், அவன் கைகள் கட்டப்பட்டது, அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டதாக பார்க்கிறோம். பிரியமானவர்கள், அவனுடைய கண்களை பிடுங்கி போட்ட, எந்த கண்கள் பிரியமா இருக்கிறது என்று செய்தானோ அதே கண்கள் அவனுக்கு பிடுங்கப்பட்டதாகவே பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அப்படியாக அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டு போனது. ஹல்லேலூயா. இப்படியாக பாவம் அவர்களுக்குள் பிரவேசிக்க ஆரம்பித்தது. இது எப்படி பிரவேசிக்கப்பட்டது என்று சொன்னால், ஆதியிலே ஏவாள் மூலமாக, ஏவாள் அப்படித்தான் அந்த மரத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் விலக்கினது, நன்மை தீமை அறியத்தக்க அந்த கனியை விலக்கின பொழுது ஏவாள் அந்த கனியை கண்டு, இது பார்ப்பதற்கு இன்பம், புசிப்பதற்கு இன்பம், பார்வைக்கு மகிமையாம் காணப்படுகிறது என்று சொல்லி அந்த கனியை அவள் உற்று பார்த்தாள் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவள் எந்த கனியை உற்று பார்த்து அதை பறித்து புசித்து தான் புசித்ததோடு மாத்திரமல்ல தன் கணவனுக்கும் கொடுத்தாலோ, அன்றைக்கு அவருடைய மகிமை இழந்து போனார்கள். அவருடைய ஆவிக்குரிய கண்கள்
கட்டப்பட்டதாக போய்விட்டது. அதுக்கப்புறம் அவர்களால் தேவனுடைய பிரசன்னத்தை உணர்ந்தார்களோ அறியவில்லை. தேவனுடைய பிரசன்னத்தை விட்டு, தேவனை விட்டு அவர்கள் அந்த ஏதேனை விட்டு விரட்டப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள். இதுதான் இந்த நாட்களிலே உலகம் முழுவதும் காணப்படுகிறது. இந்த நாட்களிலே கண்களினால் இச்சை, கண்களினால் வருகிற இச்சை, இருதயத்தினாலே அதை இச்சைத்து தன் சரீரத்தின் மூலமாக அதை நிறைவேற்றி விடுகிறார்கள். இது பாவம் அவர்களுக்குள்ளாக பிரவேசிக்கிறதுனாலே இப்படி காணப்படுகிறது. பிரியமானவர்களே, இந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான பாவ வாழ்க்கையிலிருந்து விடுதலை ஆகிறதற்கு ஒரே வழி நசரேயனாகிய இயேசு ஒருவரே, தாவீதின் குமாரனாகிய ஒருவரே உன் கண்களை திறக்க வல்லவர் என்பதை இந்த பர்த்திமேயு அறிந்திருந்தபடியினாலே அவன் கூப்பிடுகிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி. வருகிறவர் என்னார் என்பதை அறிந்திருக்கிறான். நாமும் இந்த நாட்களிலே அப்படிப்பட்டதான தாவீதின் குமாரன், தாவீதின் ஊரிலே பிறக்கப்பட்டவராகிய கிறிஸ்துவை நாம் சரியாய் புரிந்து கொண்டு, ஆண்டவரே இந்த நாட்களிலே என் கண்களை திறந்தருளும். ஒருவேளை எனக்கு கண் நல்லா தெரிகிறது, ஆனால் என்னுடைய ஆவிக்குரிய கண்கள் இன்னும் திறக்கப்படவில்லையே, வேதத்தை அறிகிற அறிவு இன்னும் எனக்கு வரவில்லையே, கர்த்தர் என்னார் என்பதை அறிந்து கொள்ளுகிற அறிவு இன்னும் எனக்கு வரவில்லையே, அப்படிப்பட்டதான அறிவின் கண்களை எனக்கு திறந்தருளும் என்று சொல்லி நீங்கள் கேட்பீர்களானால் நிச்சயமாகவே கர்த்தர் நம்முடைய கண்களை திறக்க வல்லவர். அதற்கு சில வழிகள் இருக்கிறது. நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். ஆவிக்குரிய கண்கள் திறக்க வேண்டுமானால் எபேசியர் 1வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, பவுல் இப்படியாக ஜெபிக்கிறார், ஆண்டவரே இவர்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுத்தருளும் என்று சொல்லி. உங்களுடைய கண்கள் பிரகாசமுள்ளதாய் மாறும் பொழுது நிச்சயமாகவே நீங்கள் பிரகாசம் அடைவீர்கள். உங்களுடைய சரீரம் பிரகாசம் அடையும். நீங்கள் மலையின் மேல் வைக்கப்பட்ட வெளிச்சத்தை போல் இருப்பீர்கள். அதனால தான் வேதம் மத்தேயு 5வது அதிகாரம் எல்லாம் படிப்பீர்கள் என்று சொல்லலாம். இன்னும் சொல்லப்போனால் இந்த மத்தேயு முழுவதுமே ஒரு சிறப்பான ஒரு புத்தகம், சுவிசேஷம் அருமையாய் சொல்லப்பட்டிருக்கு. இந்த மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இப்படிப்பட்ட புத்தகங்கள் எல்லாம் சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்ட ஒரு புத்தகம். ஆண்டவராகிய இயேசு செய்த அற்புதங்கள், இன்னும் அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் கொல்லுமானால் உலகம் கொள்ளாது என்று அவருடைய சீசர்கள் அருமையாக எழுதி வைத்திருக்கிறார். இன்னும் தேவன் செய்த மகத்துவமான காரியங்கள் அதில் மத்தேயு 1வது புத்தகமாய் இந்த வேதாகமத்திலே புதிய ஏற்பாட்டிலே காணப்படுகிறபடினாலே நீங்கள் அதை தினந்தோறும் படியுங்கள். அதனால தான் நாங்கள் இந்த நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக மத்தேயு அதிகாரத்தை நாங்கள் தினந்தனம் காலை வேளையிலே அதை நாங்கள் படித்து தியானம் செய்து கொண்டிருக்கிறோம். நீங்கள் எப்படி ஆகிலும் இந்த அதிகாரத்தை, இந்த சுவிசேஷ புத்தகத்தை முழுவதும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்பது எங்களுக்கு அது பிரியமாய் காணப்படுகிறது. பிரியமான தேவ ஜனமே, அருமையாய் இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது போல தேவனிடத்திலே கேளுங்கள், நிச்சயமாய் அவர் தருவார். எபேசியர் 1:9 படியாக பிரகாசமுள்ள மனக்கண்களை உங்களுக்கு தந்து உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். நிச்சயமாய் நீங்கள் ஒளியாய் இருப்பீர்கள். எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி என்று யோவான் 1வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக. நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் இது நாள் வரையிலே உங்களுடைய கண்கள் ஒருவேளை சொருகப்பட்டிருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய கண்கள் தேவனை நோக்கி பார்க்காத கண்களாய் கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கு நாம் கேட்போமானால் நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு ஒரு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்து கர்த்தர் நம்மை உயர்த்துவார். அதோடு மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்கள். யோபு என்கிறதான ஒரு மனிதன் இருந்தான். இந்த மனிதன் எப்படிப்பட்டவராக காணப்பட்டான் என்று வேதாகமம் முழுவதையும் அந்த யோபு புத்தகம், பழைய ஏற்பாட்டு புத்தகத்திலே, யோபு என்கிறதான புத்தகத்திலே நாம் இந்த யோபுவை பற்றி அறிந்து கொள்ளும். கிழக்கேத்தி புத்திரர்களே மிகவும் ஐஸ்வர்யம் உள்ளவன், மிகவும் சௌந்தரியம் உள்ளவன், மிகவும் உயர்த்தப்பட்டிருந்தவன் ஒருவன் இருப்பான் என்று சொன்னால் இந்த யோபு. ஒரு நாள் அவனை சத்துரு சோதிக்கும்படியாக வந்தபோது சகலவற்றையும் அவனை இழந்து போனான். எல்லாவற்றையும் இழக்கக்கூடியதான ஒரு சூழ்நிலை அவனுக்கு காணப்பட்டது. பிரியமான தேவ ஜனமே, எல்லாவற்றையும் இழந்து போன நேரத்தில் தன்னுடைய உறவினர்கள், தன்னுடைய நண்பர்கள், ஏன் தன்னுடைய வீட்டாராய தன் சொந்த மனைவியே கூட அவரை புரிந்து கொள்ளாதபடிக்கு அவரை ஏகனம் பண்ணுகிறவர்களாக, அவரை பரிகாசம் பண்ணுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அவரை ஏதோ தவறு செய்து விட்டார், அதன் மித்தமாகத்தான் அவருக்கு இப்படிப்பட்டதான காரியம் வந்திருக்கிறது என்று அவர்கள் அவரை அதிகமாய் நிந்தித்ததாக நாம் பார்க்கிறோம் வேதாகம் முழுவதும். ஆனாலும் யோபு அவர் சொல்லுகிறார், அவர் என்ன சொல்லுகிறார்? என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி யோபு 19வது அதிகாரம் 20வது வசனத்திலே அவர் தெளிவாய் சொல்லுகிறார். என் தேவன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், ஒரு நாளும் அவர் என்னை விட்டு விலக மாட்டார் என்பதை அவன் அறிந்திருக்கிறான். அவர் என்னை கைவிட மாட்டார் என்பதை அறிந்திருக்கிறபடினால் அவன் என்ன செய்கிற மனிதனாய் இருக்கிறான்? யோபு 31வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது, யோபு தன் கண்கள் மேல் தன் உடன்படிக்கை செய்து கொண்டான். இவர்களெல்லாம் என்னை நிந்தித்தாலும் என் கண்கள் ஒரு நாளும் தவறி போகாதபடிக்கு, தவறானவைகளை சிந்தித்து பார்த்து விடாதபடிக்கு
தவறான எண்ணங்கள் கொண்டு விடாதபடிக்கு என் கண்கள் எப்பொழுதுமே அவரை நோக்கியே இருக்கட்டும் என்று சொல்லி தன் கண்கள் மீது அவன் உடன்படிக்கை செய்கிறான். எதற்காக அவன் கண்கள் மீது உடன்படிக்கை செய்கிறான் என்று சொன்னால், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் ஒரு நாள் வருவார், அவர் கால்கள் வரும், அவர் நிற்பார், நான் அவரை காண்பேன். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களே அவரை காணும். இதனாலே என் கண்கள் மீது நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். இந்த உடன்படிக்கை மித்தமாக என் கண்கள் ஒரு நாளும் தவறி போகிறது, வீண் காரியங்களை பார்க்கிறதில்ல, ஒரு சகோதரியை ஒரு பெண்ணை நான் இச்சைத்து பார்க்கிறதில்ல, தவறான காரியங்களிலே நான் செயல்பட மாட்டேன். என் கண்களை நான் உடன்படிக்கை பண்ணுகிறேன். என் கண்ணே, நீ ஒரு நாளும் தவறான பாதையில் போகக்கூடாது. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், கடைசி நாட்களிலே அவர் நிற்பார். அந்நிய கண்கள் அல்ல, என்னுடைய சொந்த கண்களே அவரை காணும் என்று சொல்லி அவன் சரியாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பிரிய மாணவர்களே, இந்த நாளிலும் நாம் அப்படியாக சொல்வோமானால், என் ஆண்டவராகிய இயேசு வருவார், என் ஆண்டவராகிய இயேசுவை நான் சந்திக்க ஆயத்தமாய் இருக்கிறேன். என் ஆண்டவர் மகா பரிசுத்தமுள்ள தேவனாகிய கர்த்தர் இயேசு வருவார். நியாயம் தீர்க்க இந்த பூமியிலே தாவீதின் குமாரனாகிய கர்த்தர் அவர் வருவார் என்று சொல்லி உங்களுடைய கண்களை நாம் பரிசுத்தப்படுத்துவோமானால் நிச்சயமாகவே அந்த தேவன் நமக்கு அருள்வார். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று சொல்லுகிறது வேதம். அல்லேலூயா. மத்தேயு 5வது அதிகாரத்திலே நாம் இருதயத்திலே சுத்தமுள்ளவர்களாக இருந்து இச்சைக்கு நீங்களாக்கப்பட்டு கண்களிலே தேவனை காணும்படியாக நம் கண்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்வோம் என்றால் நிச்சயமாகவே நாம் தேவனை தரிசிக்கிறவர்களாகவே இருப்போம். நம் கண்கள் தெளிவுள்ளதாக இருக்கும், நம் பிரகாசமுள்ள மனக்கண்கள் உடையவராகவே இருப்போம். இப்படியாக இன்னொரு காரியங்களை கூட நான் உங்களிடத்தில் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. பிழையாம் என்கிறதான ஒரு மனிதன் இருந்தான். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டது. என்னாகும் 24வது அதிகாரத்தை நாம் வாசிப்போம் என்று சொன்னால் அதில் 3வது வசனத்தில் இப்படியாக சொல்லுகிறது, கண் திறக்கப்பட்டவனாக அவன் விளம்புகிறான். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும் என்று அவன் தெளிவாய் சொல்லுகிறான். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும், யூதாவிலே ஒரு செங்கோல் எழும்பும் என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று சொல்லி இப்படியாக உங்கள் கண்கள் திறக்கப்படுவதாக இந்த நாட்களிலே நான் சொல்லுகிறேன். உங்களுடைய கண்கள் திறக்கப்படும். கர்த்தர் உங்களுடைய கண்களை திறப்பார். தேவனாகிய கர்த்தர் உங்கள் கண்களை திறக்க வல்லவர். அவர்தான் தாவீதின் குமாரன். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. பிரியமானவர்களே, நிச்சயமாய் அவர் உங்களுடைய கண்களை திறந்து உங்களுடைய முழு சரீரம் முழுவதையும் பிரகாசிக்க வைப்பார். அதோடு மாத்திரமல்ல, உலகத்திற்கு நீங்கள் ஒளியாயிருப்பீர்கள். ஒளியாயிருப்பது கூட மாத்திரமல்ல, நீங்கள் மலைமேல் வைக்க பட்டணம் எப்படி மறைந்திருக்க மாட்டாதோ அதே போல் உங்களுடைய வெளிச்சம் ஒரு நாளும் மறைவதில்லை. ஹல்லேலூயா. உலகத்தார்கள் சொல்லுவார்கள், 1000 கைகள் மறைத்து நின்றாலும் ஆதவன் மறைவதில்லை என்று சொல்லி அந்த நீதியின் சூரியன் உங்களுடைய உள்ளத்திலே உதிக்கும் பொழுது உங்களுடைய முகம் பிரகாசிக்கும். நீங்கள் மெய்யாகவே நீங்கள் பார்வை அடைவீர்கள். உங்களுடைய முழு சரீரம் பிரகாசிக்கும். அந்த ஒளியை பார்ப்பீர்கள். எந்த மனிதனையும் பிரகாசிக்கக்கூடிய மெய்யான ஒளியே அந்த மெய்யான ஒளி. நீங்களும் யோபுவை போல் இந்த நாட்களிலே உங்கள் கண்களை கர்த்தருக்கு நேராக ஏறெடுங்கள். உங்கள் வானத்துக்கு நேராக, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின எனக்கு ஒத்தாசை வருகிற பர்வதங்களுக்கு நேராக உங்கள் கண்களை எப்பொழுதும் நீங்கள் ஏறெடுப்பீர்களானால் உங்களுடைய முழு சரீரம், உங்களுடைய கண்கள் எல்லாம் பரிசுத்தம் அடையும். பிரியமானவர்களே, நீங்களும் சொல்லுவீர்கள், பிழையாமை போல நீங்களும் சொல்லுவீர்கள், யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதித்திருக்கிறதே என்று சொல்லி. ஹல்லேலூயா. யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதித்தது, இயேசு வருகிறதை அவன் முன் அறிவித்தான். 1000 வருடங்களுக்கு 1200 வருடங்களுக்கு முன்பதாகவே அவன் பாருங்கள் அறிவிக்கிறவனாக காணப்பட்டான். ஹல்லேலூயா. காணப்பட்டான். யாக்கோபிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும், இஸ்ரவேலிலே ஒரு செங்கோல் எழும்பும் என்று அவன் சொல்லுகிறதாக காணப்படுகிறோம். வரும் காரியத்தை கர்த்தர் நிச்சயமாய் உங்களுக்கு அறிவிப்பார். நிச்சயமாய் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் அற்புதங்களை செய்து உங்களை ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, வருகிற இந்த புதிய வருடம் நிச்சயமாய் கர்த்தர் உங்களுடைய கண்களை திறந்து உங்களை ஆசீர்வதித்து அற்புதங்களை செய்து பலப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவர் விசுவாசத்தை கனப்படுத்துகிறவர். உங்கள் கண்கள் திறக்கப்படும். என்னுடைய கண்கள் இன்னும் திறக்கப்படும். இன்னும் தேவனை அறிகிற அறிவடைந்து நான் அவரை சந்திக்க இன்றைக்கே ஆயத்தப்படுவோம். இந்த நாட்களிலே இந்த நியூ கிரேஸ் டிவியின் மூலமாக இந்த காலை தியானத்திலே உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். அதோடு மாத்திரமல்ல, இந்த வருகிற புதிய ஆண்டுகளுக்குள்ளாக நாம் கடந்து செல்ல போகிறோம். பிரிய மாணவர்களே, நிச்சயமாய் புதிய ஆண்டு உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாகவே இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். நமக்கு ஆசீர்வாதம் மாத்திரமல்ல, நாம் வாழுகிற பட்டணம், நாம் வாழுகிற குடும்பம், என் தேசத்துக்கு அது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அல்லேலூயா. நாம் ஆசீர்வாதமாகவே இருப்போம் என்று சொன்னால் நாம் தடவி திரிகிறவர்கள் அல்ல, நாம் கண் திறக்கப்பட்டவர்கள். அல்லேலூயா. நாம் பிரகாச கண்கள் உடையவர்களாக இருப்போம். நிச்சயமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த நாட்களிலே கிறிஸ்துமஸ், புதிய
புத்தாண்டு வாழ்த்துக்களை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அதோடு மாத்திரமல்ல, இந்த நேரத்தில் கேட்ட இந்த வசனம் நமக்குள்ளாக கிரியை செய்யும்படியாக ஒரு நிமிடம் கண்களை மூடி ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. கண்களை மூடுவோம். பிரியமானவர்களே, நம்மை அதிகமாய் நேசிக்கிற நல்ல இயேசு சுவாமி, இந்த நேரத்துக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் ஆண்டவரே வேதத்தை தியானித்தோம். இந்த கால வேளையில் மத்தேயு 20வது அதிகாரத்தை நாங்கள் தியானித்தோம் ஐயா. அதில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறதான அதிலே ஒரு குருடன், 2 குருடர்கள் தாவீதின் குமாரனை என்று அழைக்கிறது போல் இந்த நாட்களிலே நாங்கள் உம்மை கூப்பிடுகிறோம். தாவீதின் குமாரனை, எங்களுக்கு இறங்கும், எங்கள் கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. இன்னும் நாங்கள் உம்மை அறிகிற அறிவிலே பலனடைய கர்த்தராகிய தேவன் எங்களுக்கு உதவி செய்யும், ஆசீர்வதியும். வருகிற புதிய ஆண்டுகளுக்குள்ளாக ஆண்டவரை நாங்கள் கடந்து செல்ல போகிறோம் ஐயா. புதிய ஆண்டுகள் எங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக, எங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டு நாங்கள் பிரகாசமுடைய மனக்கண்கள் உடையவர்களாக நாங்கள் ஜீவிக்க தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அற்புதத்தை செய்து ஆண்டவரே எங்களை பிரகாசிக்க பண்ண போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். ஆசீர்வதித்து பலப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியமும் பழைய ஆண்டுகளுக்குள்ளாக இந்த 2023ஆம் ஆண்டுகளுக்குள்ளாகவும் புதிய ஆண்டுகளுக்குள்ளாகவும் நம்மை வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென், ஆமென்.